So far இந்த சப்மிஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? அன்னைக்கு ஏதாவது டவுட் கேட்டீங்க? பிசினஸ் லிஸ்டிங்ல அது ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து நீங்க ஆட் பண்றது வந்து லிஸ்டிங்கான்னு கேட்டா அதுவும் லிஸ்டிங் தான், பட் அதுல வந்து எல்லாமே பெய்டு. ஸோ இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் ஃப்ரீ, கோ அண்ட் லிஸ்ட் இட். ஆனா ஸ்விக்கியில போய் நம்மளோட பிசினஸ் லிஸ்ட் பண்ணணும்னா, இப்போ ரிசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில பண்ண முடியாது, ஆனால் மேக் மீட்டருக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நீஷ் வந்து நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் எஸ்இஓ பண்றீங்க அப்படின்னா, ஸ்னேஹா, கேன் யூ ஹியர் மீ? Yes, sir. It's audible, sir. ஓகே. ஸோ நீங்க இன்டர்நேஷனல் எஸ்இஓ நீங்க பண்றீங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங்ல நீங்க போய் உங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகும். ஸோ சிமிலர் வேஸ் இன்டர்நேஷனல் எல்லாம் இப்போ நீங்க வந்து நாளைக்கு சென்னையில போய் பண்றீங்கனாலும் அங்க ஒரு சில சைட்ஸ் இருக்கு. இப்போ இங்க 123 கோயம்புத்தூர் இல்ல எல்லோ பேஜஸ் மாதிரி அங்க வேற இது இருக்கு. ஸோ லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கூகுள் வில் கிரால் ஆல் தோஸ் சைட்ஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் டயல்ல ஒரு டீட்டெயிலும், நீங்க வந்து உங்க வெப்சைட் ஒரு டீட்டெயிலும், கூகுள் மை பிசினஸ்ல ஒரு டீட்டெயிலும் வச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி கன்ஃபியூஸ்ட். என்ன ரொம்ப கான்ட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு then it won't rank you. பிசினஸ் லிஸ்டிங்ல வரும், பட் அந்த நீஷ்ல நம்ம இருந்த ரிசார்ட்ஸ்னா எஸ் பிசினஸ் லிஸ்டிங்ல நம்ம பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நமக்கு அது யூஸ் கிடையாது. இப்போ நான் ஹோட்டல் வச்சிருக்கேன்னா நான் மேக் மீட்டருக்குள்ள போட முடியாது. சாரி, ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தேன்னா நான் மேக் மீட்டருக்குள்ள போட முடியாது. ஐ கேன் ஒன்லி ஸ்விக்கி. ஹோட்டல் வச்சிருந்தேன்னா நான் ஸ்விக்கியில போட முடியாது. ஐ கேன் டூ இட் மேக் மீட்டர். அங்கெல்லாம் வந்து ஆனா லிங்க் கிடைக்குமான்றது நீங்க பார்த்துக்கணும். நம்ம ஸ்விக்கியில ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்போ ஸ்விக்கி நமக்கு வந்து அதுல வெப்சைட் ஆப்ஷன் இருக்காது. அப்ப அங்க வந்து ஆனா வந்து நீங்க அதுல அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்க கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட். ஸோ இஃப் தேர்ஸ் an ஆப்ஷன் டூ இட். பண்ண வேண்டாம்லாம் கிடையாது. பட் ஜஸ்ட் டயல், சுலேகா இதுல எல்லாத்துலயுமே வந்து பண்றது நம்மளோட ஹை ப்ரையாரிட்டி. சுலேகாலாம் தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு எது பண்ணீங்க? ஜஸ்ட் டயல் நீங்க ஜஸ்ட் டயல் கொடுத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் டயல் ஒரு தடவை ஃபுல்லா பண்ணுங்க. அது கடைசியில மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி பண்ணுங்க. தே வில் கிவ் எ கால். சொல்லுங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக பண்ணேன் மட்டும் சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா திருப்பி திருப்பி கூப்பிடுவோம். நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. 1-2 டைம் கூப்பிட்டு தே வில் ஸ்டாப் இட். ஏன்னா ஜஸ்ட் டயல்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இப்போ டைரக்டரி சப்மிஷன் நம்ம என்ன பண்ணோம், அதே தான் நம்ம கொடுத்தோம். கரெக்டா வந்து பிசினஸோட நேம், அப்புறம் வந்து யூஆர்எல், நம்மளோட நேம் கேட்டா நேம், அப்புறம் வந்து நம்மளோட கீவேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ டைரக்டரி சப்மிஷனுக்கும் பிசினஸ் லிஸ்டிங் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தானே. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? இது ஒரு கைண்ட் ஆஃப் பேக் லிங்க் தான். ரெண்டுமே சப்மிஷன் தான். நாட் ஒன்லி ப்ரொஃபைல். இதுல அதுல வெப் யூஆர்எல் போட்டுட்டு வந்துருவீங்க. இங்க அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஃபோன் நம்பர், யூ ஹேவ் டு கிவ் யுவர் அட்ரஸ், யூ ஹேவ் டு ஆட் யுவர் இமேஜஸ், வீல் சேர் அக்சஸபிலிட்டி இருக்கா, லஞ்ச் டைம் என்ன, போட்டோஸ் ஆட் பண்ணணும், ரிவ்யூஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஒரு கஸ்டமர் அதுக்குள்ள வந்தா எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு ஜஸ்ட் டயல் பாத்தீங்க அது பிசினஸ் ஜஸ்ட் டயல்ல போய் முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் டயல், ஐ மீன் ஒரு கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் டயல் வாஸ் வெரி வெரி பாப்புலர். இப்போ பாப்புலர் இல்லன்ட்டு இல்ல, ஆனா ஒரு சில பிசினஸ்க்கு தான் அது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கால் சென்டருக்கு தான் போகும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இமேஜஸ் எல்லாமே இங்க வந்துடும். இது பெய்டு கஸ்டமர். ஸோ இங்க வந்து வெரிஃபைடுன்னு வரும். அப்புறம் அட்ரஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஓப்பன் அன்டில் 7:30. நம்ம இயர்ஸ் ஆஃப் பிசினஸ் எல்லாமே வரும். நம்பர், என்கொயர்னா வாட்ஸ்அப். அப்புறம் இங்க வந்து யூ கேன் கிவ் ரிவ்யூ. எவ்வளவு ரிவ்யூ வேணும் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்லி அதுலதான் இருக்கு. நான் இப்படி கொண்டு போனேன், இப்படி வந்துடும். இங்க அட்ரஸ் இருக்கும், தென் வாட் ஆர் தி கோர்சஸ், போட்டோஸ் இருக்கும், கீழே ரிவ்யூ இருக்கும், கீ இன்சைட்ஸ்,
our ratings. So all these will be here. இது நீங்க டைரக்டரி சப்மிஷன் உங்களுக்கு இது இருக்காது. ஜஸ்ட் வந்து உங்க யூஆர்எல் மட்டும் தான் இருக்கும். பிசினஸ் நேம் இருக்கும், யூஆர்எல் இருக்கும். இங்க வரல. இதுனா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தென் இஃப் யூ லைக் தென் யூ கேன் கான்டாக்ட். இது வந்து கூகுள் மை பிசினஸ் சொன்னாங்களா? கூகுள் மை பிசினஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இல்ல மெயின்லி அதான் வந்து லோக்கல் பிசினஸ். இதெல்லாமே அது கூட இருக்கிற சப்ளிமெண்ட். இதெல்லாமே பெய்டு வெர்ஷன்ல வரும். அது ஃப்ரீ. இதுலயும் ஃப்ரீ இருக்கும். இதுல ஃப்ரீ இருக்கும். ஆனா பெய்டுக்கு கூப்பிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. கூகுள் மை பிசினஸ் இஸ் டோட்டலி ஃப்ரீ. அது மேண்டேட்டரிலி நீங்க பண்ணி ஆகணும். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ பிசிக்கல் ஸ்டோர், அப்படி இல்லாட்டினாலுமே நீங்க இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஹோட்டல் கிடையாதுன்னு ஒரு கிளவுட் கிச்சன் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் ரெஜிஸ்டர் ஹோம் அட்ரஸ் அண்ட் கீப். நாளைக்கு நீங்க வேற எங்கேயாவது ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா தென் யூ கேன் மூவ் இட். அது நீங்க வந்து யூ கேன் ரீப்ளேஸ். ஸோ local business listing is very, very important. So is the difference between directory submission and directory submission and local business listing. Address change பண்ணும், அதுக்கான proof நம்ம சப்மிட். இப்போ வந்து வீடியோ வெரிஃபிகேஷன்ல ஸ்டார்டிங் டைம்ல இருந்த போதெல்லாம் கூகுள் மை பிசினஸ் அக்கவுண்ட் இந்த கடை ஓனர்ஸ் தான் பண்ணாங்களா இல்ல கூகுள்ல இருந்து ஆளுங்க வந்து பண்ணிருக்காங்க? வெரிஃபை பண்றது வருவாங்க, நம்ம தான் பண்ணணும். அந்த மாதிரி யார் வந்தாலுமே அது ஃப்ராட் தான். கூகுள் ஜிபேல இருந்து வர்றேன் இல்ல கூகுள் மை பிசினஸ் வரேன்னா தே வோன்ட் சென்ட் எனிவன். எல்லாமே ஆன்லைன் தான் கூகுள் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து போஸ்டல்ல கூட அனுப்புறது இல்லை அவங்க எதுவுமே. எல்லாம் வீடியோ வெரிஃபிகேஷன். வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ஓகேனா அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா திருப்பி எடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் மை பிசினஸ் யூ ஹேவ் எ டாபிக் இட் செல்ஃப். அது இதுல வந்து உங்களுக்கு கவர் பண்ணல. ஸோ அது வந்து செப்பரேட் ஒரு டாபிக்காவே இருக்கும். அது கொஞ்சம் இலாபரேட்டான டாபிக். ஸோ அதுல வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த வீடியோ வெரிஃபிகேஷன். ஓகே. ஸோ டுடே வில் கோ டு forum submission. ஸோ forum submission அப்படின்னா what do you mean by that? What is called as a forum? அது ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றது, இல்ல டவுட் கிளாரிபிகேஷன், இல்ல ஒரு அதை பத்தின ஒரு டிபேட்னு சொல்ல முடியாது. டிபேட்டும் நடக்கும் அதுல, இல்ல கிடையாது. இப்போ இங்க பிஎன்ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் இருக்கு, பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் சொல்லி ஆல் ஓவர் அந்த வேர்ல்டு அந்த ஃபோரம் இருக்கு. அந்த ஃபோரம் பிசினஸ் பீப்புள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. இப்போ வந்து நான் அதுல இருந்தேன். ஸோ நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு என்னோட கேட்டகரி அப்படின்னு சொல்லி நான் உள்ள இருப்பேன். இப்போ நம்ம தான் அந்த பிஎன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ட்ரைனிங்ல இருக்கேன், நீங்க வந்து ஹோட்டல்ல இருக்கீங்க, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க ஒரு கார் டீலர், மொபைல் ஷாப், காலேஜ் அண்ட் ஒரு யூஸ்ட் கார் டீலர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ். நான் என்ன பண்ணுவேன்னா அண்ட் வீல் மீட் ஒன்ஸ் இன் எவ்ரி வீக். நான் என்ன சொல்லுவேன், நான் இந்த வாரம் வந்து புதுசா DevOps அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டெல் இட் இன் 30 seconds or 1 minute whatever their policy is. அதில் ஐ நீட் டு எஜுகேட். ஓகே. ஸோ எல்லா வாரமும் நான் புதுசாக என்னோட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஏதோ ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தங்க சொல்லுவீங்க. ஓகே. நேர்ல எஜுகேட் நம்ம 30 seconds தான். நான் என் பேரை சொல்லணும், என்னோட கேட்டகரி சொல்லணும், என் கம்பெனி சொல்லணும். நான் எல்லா வாரம் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நான் வந்து சொல்லணும்னு கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலி ஐ யூஸ் டு சே தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த டைம்ல அதாவது ரொம்ப பாப்புலர், இதுதான் ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன அதுல ரூல்னா, ரூல் கிடையாது. எப்படி அது ஆப்ரேட் ஆகும்னா, இஃப் ஜெஷினாஸ் கிட் wants to join a course, she will approach me. If I want to accommodate a guest in a hotel, I will approach her. So she gives me business, I give her business. இது வந்து ஃபார்ம். அது லைக் மைண்டட் பீப்புள் நம்ம எல்லாம் சேர்ந்து என்னன்னா நம்ம பிசினஸை சேர்த்து வளர்த்துறோம், அடுத்தவங்க பிசினஸை we are going to promote it. So இது ஒரு ஃபாரம். அதே மாதிரி இந்த 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ஹியூண்டாயோட ஃபாரம் இருக்கும், பிஎம்டபிள்யூட ஃபாரம் இருக்கும். பிஎம்டபிள்யூ ஃபாரம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இங்க இருந்து கிளம்பி நான் வந்து டெல்லி போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாரம்ல சொல்லுவாங்க,
ஹைதராபாத் வந்து இந்த லொகேஷன் வந்து கூப்பிடு, ஐ கம் அண்ட் பிக் யூ, கம் டு மை ஹோம், கெட் ரெஃப்ரெஷ்ட் அண்ட் தென் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஃபோரம்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். சும்மா ஒருத்தவங்களை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன், யாருங்க என்ன ஆக்கியபேஷன் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ தட் இஸ் அ ஃபாரம். இப்ப நான் போற வழியில நான் சொல்றேன், ஐயோ என் வண்டி வந்து ஒரு நைட் ஒரு மணிக்கு பங்க்சர் ஆயிடுச்சு, ரோட் சைடில் இருக்கு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் இல்லை, தென் ஐ கேன் ஆஸ்க் த ஃபோரம், நான் இந்த லொகேஷன்ல இருக்க யாராவது இருக்காங்களா. வாட்ஸ்அப்ன்றது ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டி அந்த ஃபோரம் மாதிரி தான். ஸோ லைக் வைஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபாரம்ஸ். இப்போ நீங்க ஒரு நான் ஒரு ஃபோரம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது நான் ஃபியட்டோட கார் வச்சிருக்கேன். அந்த கார் வந்து அதுதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நான் பொள்ளாச்சி ரோட்ல பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருந்தேன். என்னோட ஆல்டோ கார் ஓவர்டேக் பண்ணுச்சு. இப்ப இது வந்து என் வண்டி பிரச்சனையா இல்ல என் பிரச்சனையா, அந்த வண்டி நல்லா இருக்கா, இது எனக்கு தெரியும். அப்புறம் 99 RPMனு சொல்லி ஒரு ஃபோரம் இருக்கு. அதுல நான் கேட்கும் போது அவன் சொன்னது, உன் வண்டியில பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்ட தெரியல, அவன் நல்லா ஓட்டுறான். அது இப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து கிளியரா சொல்றான், ஆல்டோ இவ்வளவுதான் போகும், உன் வண்டி இவ்வளவு போகும். அதுவும் ஹைவேஸ்ல போகும்போது கண்டிப்பா உன் வண்டி தான் பீட் பண்ணிருக்கோம். தென் எய்தர் அந்த டிரைவர் வந்து he is well experienced, உன்னை விட அந்த ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த கர்வ்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் போட்டேன், நான் ஊட்டி போகும்போதும் இந்த மாதிரி ஆல்டோ என்ன ஓவர்டேக் பண்ணியிருக்கேன். சொல்ல ஊட்டி போகும்போது TN43 வண்டி அப்போ கேட்ட, TN43 வண்டியா, TN43 நீல்கிரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆமா, அவங்க கூட காம்பீட்டே பண்ண முடியாது. ஹில் ஸ்டேஷன்ல தே ஆர் த கிங். நெவர் மைண்ட் வாட் அவர், நீ நாளைக்கு BMW ஓட்டினாலும் சொல்ல முடியாது, மாருதி 800 will overtake you. So it is your problem, not your car's problem அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்றேன், ஒரு 120 மேல போகும்போது எனக்கு ஏசி இருந்து ஸ்மெல் வருது. 2-3 people கம்மிங் என்ன ரிப்ளை, இது வந்து இது போயிருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 20 சொல்றாரு, ஒண்ணும் கிடையாது, அது வந்து கார்பன் ஏதாவது வந்து அடைச்சிருக்கும், நல்லா ஒரு 2-3 தடவை ரைஸ் பண்ணுங்க சரியா போயிடும், அந்த மாதிரி பண்ணோம்னா சரியாயிடுச்சு. அது ஒரு 4-5 இது போடும்போது அந்த ஒருத்தர் சொல்றது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. ஐ வெண்ட், saw his profile, I contacted him. அந்த ஃபியட் கம்யூனிட்டியில் இருக்கிற வரைக்கும் we were talking to each other. அவர் மும்பையில் இருக்கிற ஒருத்தர், we were talking to each other. அதுக்கப்புறம் அந்த கார் கொடுத்தோன்னா then there is no contact. So this is how. இப்ப எவ்வளவு வருஷம் முன்னாடி, ஐ எம் சேயிங் இட் 2014 2015, 11 வருஷத்துக்கு அப்புறம் ஐ எம் telling about it. Okay, so there is a credibility and trust he created in me. அந்த ஆள் வந்து நான் ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்லல, நீ என்கிட்ட வான்னு சொல்ல, அந்த ஆள் மும்பையில் இருக்கா, நான் கோயம்புத்தூர் இருக்கேன். பட் the credibility what he created, this is what you are going to do it. ஃபோரம் பொறுத்த வரைக்கும் அது பேக்லிங்க் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். பட் பிளைண்ட்லி நீங்க போய் பேக்லிங்க் எடுத்தீங்கன்னா they will ban you. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா நீங்க வந்து you need to behave. அதுல you can ask question, you can answer to a question, you can create a post and do it. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சா வந்து 2026ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சா எனக்கு யூஸ் இருக்கா? சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்கு நான் கேட்கிறேன், 2026ல நான் வந்து டிசைனிங் கோர்ஸ் படிச்சா எனக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட் தான். இப்போ வை? பிகாஸ் நானே ஒரு ரீல் போட்டிருந்தேன் ஒரு 2 days பேக், பொமேலின்னு சொல்லிட்டு ஒரு டூலை பத்தி. அதுக்கப்புறம் இப்ப கிளவுட் ஏஐல வந்து இட் இஸ் டூயிங் வண்டர்ஸ். அதுல நீங்க கேன்வா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுல ப்ராம்ப்ட் கொடுத்த போது அதுவே எடிட் பண்ணி எவ்ரிதிங் இஸ் டூயிங். ஐ எம் வரிடு, இன்னொரு 1 yearல வந்து டிசைனர் அப்படின்ற ஒரு ஜாப் இருக்குமான்றதே தெரியல. கரெக்ட், அன்லஸ் அண்டில் he knows to use very well the AI tools. AI tool வந்து நம்ம இப்ப எனக்கு டிசைனிங் பத்தி எதுவும் தெரியாது, கலர் பேலட் பத்தி எதுவும் தெரியாது, சும்மா நான் போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அது இன்ஸ்டால போஸ்ட் பண்ணா எங்க அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றது தெரியணும், CTS கரெக்டா தெரியணும். ஆனா இப்ப உள்ள 7 டிசைனிங் பீப்புள் இருக்காங்க. இன் 1 year it may be 2. அந்த 7ல யாரு 2 பேருக்கு வந்து நல்லா தெரியுதோ அவங்கள தான் நம்ம வந்து எடுப்போம். அப்போ ஒரு பையன் கேட்கறான், நான் வந்து 2026ல நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன், நான் இப்போ டிசைனிங் எடுத்தா எனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா வாட் வில் யூ சஜஸ்ட்? Again, one more thing, Canva, Figma அப்படின்றது மட்டும் டூல்ஸ் கிடையாது. See, Canvaல வந்து a beginner can also go and design something.
ஆனா அதை விட ப்ரீமியர் ப்ரோ, இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நேத்து வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஒர்க் ஷாப் வந்து இங்க கொச்சின்ல இனாகிரேட் பண்றாங்க. அப்ப அது கீழே வந்து மலையாளத்துல 2 லைன் போட்டிருக்காங்க. ஸ்கூட்டர்னு போட்டிருக்கிறது அந்த டான் மட்டும் போட்டிருக்கேன். இட்டான் போடுறோம்னா இப்படி எழுதி கீழே ஒரு லைன் வரும். அந்த லைன் இல்லை. இவர் அதை என்கிட்ட ஆட் பண்ண சொன்னார். நான் 3 டூல் யூஸ் பண்ணேன். 2 இடத்துல மிஸ்டேக் இருந்துச்சு. இதுல கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இது வரேன், இதை கரெக்ட் பண்ணிட்டு அதை தூக்கிடு, அதை கரெக்ட் பண்ணா இதுல வேற மாதிரி வருது. இது 2 மச்சனா கீழே ஒரு லைனே காணாம போயிடுது. அப்புறம் என் பையன்கிட்ட சொல்லி அவன் எடிட் பண்ணி கொடுத்தான். 5 minutes work. So A cannot replace a human, but A can replace a human who doesn't have knowledge about AI. சரியா? அப்போ you need to guide the 2026 graduating boy in such a, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த டூல் தான் நீ கத்துக்கணும். இது கத்துக்கிட்டு UI UX, அதாவது நீ மேனுவலா பண்றதுக்கு இப்பவுமே ஸ்கோப் இருக்கு, இல்லன்னு கிடையாது. இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண டாட் டு ஹோம்னு சொல்லிட்டு வெப்சைட், இட்ஸ் அன் இ-காமர்ஸ் வெப்சைட். அதை ஃபுல்லா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் சும்மா சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சேஞ்சஸ் சொல்லும் போது இந்த அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா வெப்சைட் கேவலம் ஆயிடுச்சு, நல்லாவே இல்லை. நான் பார்த்துட்டு இவனுங்களை திட்டிட்டு இருந்தேன். சரி, திட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி திருப்பி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டேன் எதனால கேளு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க. அந்த ரிப்போர்ட் ChatGPT கொடுத்துருக்காங்க. ChatGPT சொல்லுது மேல இது நல்லாவே இல்லை, இது தூக்கு, இந்த கேட்டகரி நல்லா இல்லை, அதை தூக்கு, இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ண சொல்லிட்டு ChatGPT நீங்க எடுத்து பண்ணீங்க. அதே மாதிரி பண்ணிட்டு திருப்பி நீ ChatGPT கேட்டா திருப்பி கரெக்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு Amazon.in எடுத்துட்டு நான் போட்டு ChatGPT கேவலமான ஒரு சைட் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. That's the world's number 1 site. இது மேல இதை மாத்து நான் Amazonக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தது. So you cannot blindly do that. இல்ல இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு தெரியும் எப்படி எது கரெக்டா இருக்கு. ஒரு டிசைனர்கிட்ட கன்வே பண்ணா அவன் பண்ணுவான். சோ இப்ப அந்த பையன் அந்த ஃபாரம்ல ஒரு கேள்வி கேட்கறான்னா யூ நீட் டு டூ த ரிசர்ச். இப்ப நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் போய் நீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க அட்வைஸ் பண்ணலாம். இல்ல அவனுக்கு நீங்க பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சு தென் யூ கேன் கோ do it. அதுலயே அகைன் ChatGPT கண்டென்ட் எடுத்து போடக்கூடாது. அவன் இதுக்கு எதுக்கு வரானா ஃபாரம்க்கு, எனக்கு இங்க இருந்து ஒரு ஹியூமன் எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வர்றான். அங்கேயும் போய் நீங்க ChatGPT இருந்து எடுத்துப்பட்ட அவன் என்ன கேட்பா, இது எனக்கு தெரியாதா, நீ தான் எடுத்து எனக்கு பண்ணுமா. அந்த அந்த ஸ்டைல்லயே தெரியும் there you have done that. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா கீழே எல்லாம் எழுதிட்டு நான் உனக்கு வேணா ஒரு பர்சனல் கைடன்ஸ் தரேன். இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ, இல்ல இதுதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்றத வந்து உங்க ஆத்தர் பயோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஆத்தர் பயோ கீழே என்னோட டீடைல்ஸ் இருக்கு பார்த்துக்கோ, உனக்கு வேணும்னா கூப்பிடு அப்படி சொல்லி நேச்சுரலா நீங்க போ. he will definitely go. உங்க ஆன்சர் வேலிடா இருந்தா, அவனுக்கு கன்வின்சிங்கா இருந்தா, நீங்க சொல்றீங்க இது ஃபிக்மா படி, இல்ல வந்து ப்ரீமியர் ப்ரோ படி, இது படி இதெல்லாம் படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா உனக்கு வந்து ஒரு பர்சனலா நான் வந்து ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்கணும்னா ஒரு 5 minutes we'll get in touch. அதுக்கு முன்னாடி நீ நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அப்படி அந்த மாதிரி நேச்சுரலா நீங்க கொடுக்கலாம். இல்ல அந்த பையன்கிட்ட நீங்க ஃபுல் எடுத்துட்டு இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடு போன வாரம் தான் நான் எழுதியிருக்கேன். நீங்க அந்த ஆன்சர் பாக்குறீங்க, அந்த பையன் கேட்கிற இந்த கேள்வி பாக்குறீங்க, ஒரு பிளாக் எழுதி இந்த வெப்சைட்ல போடுங்க, போட்டு இங்க போய் சொல்லுங்க நான் ரீசெண்டா தான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன், இதான் லிங்க் போய் படிச்சு பாருங்க. ஸோ ரெட்டிட்ல இல்ல குவாரால நீங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து they will organically come and see your link. பட் நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா Quora and Reddit will remove it, will ban you. Okay, so these two are the most popular sites. That is, one is Quora and next one is Reddit. இதுல நீங்க ஆன்சர் பண்ணதான் மைண்ட் யூ தட் ChatGPT அந்த மாதிரி ChatGPT, Perplexity, Gemini, Cloudல எல்லாம் நீங்க அப்பியர் ஆகணும்னா only if you are very active in Quora and Reddit you can
get cited there. சரியா? ஸோ இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய இது இருக்கும், த்ரெட் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும். இந்த கம்யூனிட்டில எல்லாம் போய் எடுத்த உடனேயே ப்ரீவியஸ் பேட்ச்கள் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்த உடனே போய் அந்த கம்யூனிட்டி போய் டக்கு டக்கு டக்குன்னு ஆட் பண்ணா தே வில் ஹேவ் அ டவுட். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீட்டா வந்து ஒரு 2-3 கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க கேளுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நாள் ஆகட்டும். தென் கோ அண்ட் ஆட் 1 or 2 communities, அப்சர்வ், உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுவோம். இல்லைன்னா தே வில் ரிமூவ் யூ. இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். தீஸ் டூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஒரு தடவை பிளாக் பண்ண திருப்பி எல்லாம் ரிவோக் பண்ண முடியாது. வேற ஒரு மெயில் ஐடி வச்சுதான் நீங்க உள்ள போகும். அண்ட் எப்பவுமே குவாரா ரெடிக்குள்ள போகும்போது பிராண்டட் மெயில் ஐடி வச்சு நீங்க போனீங்கன்னா இட் இஸ் நாட் அக்செப்டிங் தட் மச். ஒரு இண்டிவிஜுவலா தான் அது ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ குவாரா இது நிறைய சைட்ஸ் இருக்கு ஃபாரம் சப்மிஷனுக்கு. பட் நான் வந்து உங்களுக்கு குவாரா அண்ட் ரெடிட். அகைன் நீங்க வந்து ஃபாரம் சப்மிஷன் சைட் லிஸ்ட் போட்டு அதை நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து அத்தாரிட்டி எவ்வளவு இருக்குன்னு we have to check. 93 is authority. Definitely you can take it. Then சும்மா டிராஃபிக் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 325 million எவ்வளவு சொல்லு. 3.25 கோடியா? 3.25 கோடி டிராஃபிக் இருக்கு. And India is second. Pinterestல போய் பாருங்க, வேணா இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நினைக்கிறேன். This is Quora. Okay, உள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? Profile creation we have to do. Profile creation, settings, எது இருக்கா? ஏசி ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல. மேலே இருந்தது சார். இந்த இதுல ப்ரொஃபைல் கிரியேஷனுக்கு இதுல அது லோட் ஆகும். சோ நான் இங்க கொடுத்திருக்கேன், எடிட் கொடுத்துட்டு ஓகே. Now here இது கொடுக்கும்போது எனக்கு இது ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த யூஆர்எல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆஃப் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இங்க நமக்கான வாட் டைப் ஆஃப் லிங்க் இஸ் திஸ்? நோ ஃபாலோ. ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இன்ஸ்பெக்ட். நோ ஃபாலோ. ஓகே. ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம பிளக்இன் இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு ரெட்ல காமிச்சது. ஸோ இட் இஸ் நோ ஃபாலோ லிங்க். நெவர் மைண்ட், நம்ம டிராஃபிக்ங்கிறது நல்லாவே நமக்கு கிடைக்கும். Then let me go to my home. So இங்க வந்து you can add a question. So question நீங்க ஆட் பண்றதுக்கு என்ன சொல்லிருக்கு? What, how, why. நான் என்ன சொல்றேன்? 6W 1H அந்த ஃபார்மேட்ல கேட்டாதான் அது கேள்வி மாதிரி இருக்கும். ஸோ இங்க நீங்க வந்து லிங்க் எல்லாம் இது கொடுக்காது. இன் கொஸ்டின் டோன்ட் ஆஸ்க், டோன்ட் இன்சர்ட் அ லிங்க். உங்களுக்கு ஜெனியூனா ஏதோ கொஸ்டின் இருந்தா மட்டும் கேளு. போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் இன்சர்ட் அ லிங்க். சரி, இப்போ இங்க HTTPS போட்டுட்டு .com etica.com. இங்க நமக்கு லிங்க் ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? We don't have an option. So we have an option to give this மாதிரி enter கொடுத்தா வரும். Or else we have one more technique. ஓகே, இது நீங்க வந்து நேக்கட் URL கொடுத்தா இப்படி வருது.
இப் சப்போஸ் நான் நேக்கட் யூஆர்எல் கொடுக்கல, இப்ப நான் வந்து ஜென்ரிக்கா கொடுக்க போறேன். ஜென்ரிக்னா என்ன? How will it be? Generic-na? What are the generic anchor? Click here, apply now, sign up, இதெல்லாம் வந்து generic. ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு போஸ்ட் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னா யூ கேனாட் ஆட் ஜஸ்ட் லைக் தட். இப்போ வந்து இங்கே யூஆர்எல் கொடுத்ததுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துச்சு. இல்லாத பட்சம் இந்த டூல் ஞாபகம் இருக்கா? வேர்டு டு ஹெச்டிஎம்எல் இல்லையா? நான் இதுல ஒண்ணு காமிச்சேன், ப்ரொஃபைல் கிரியேஷன் டைப்ல. சரி, இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன டெக்ஸ்ட் டைப் பண்றீங்களோ, ஓகே, என்ன போட்டிருக்கேன்? ஃபார் மோர் இன்சைட்ஸ் அபவுட் யுவர் கொஸ்டின் டூ விசிட் மை பிளாக் ஹியர். இதை நான் டைப் பண்ணிருக்கேன். இது டெக்ஸ்ட், சரியா? இது டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இங்க வந்து HTML இது கன்வெர்ட் ஆகும். ஓகே, பிளாக் ஹியரை வந்து இதை நான் செலக்ட் பண்ணி இங்க லிங்க், ஓகே, இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்? அந்த பேஜுக்கு தான் ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டு நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் தட் இதை வந்து செலக்ட் பண்றோம். இப்போ அந்த பிளாக் ஹியருக்கு பின்னாடி அந்த வெப்சைட் இருக்கா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு pasting it here. So இப்போ இங்க வந்துச்சா? and give post. சரி, இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. இதுமா நீ டாட்டாவே கொடுத்திருக்கீங்க. சப்போஸ் இது போஸ்ட், இது நீங்க ஒரு மினி ஆர்டிகல் மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்றதா நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்க மேல ஒன்று கொடுத்துருக்கு, இப்படி போஸ்ட் பண்ணக்கூடாது. I'm just saying that. ஸோ இங்க வந்து இப்போ இது கிளிக் பண்ணா will go to இந்த இது மாதிரி கோர்ஸ் தான் இருக்கணும். wrong URL. இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்கும். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணா it should go to your website. கிளியர்? ஒரு போஸ்ட் எழுதும் போது நீங்க ஜென்ரிக் ஒரு 300-400 வேர்ட்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா ஜென்ரிக் ஆங்கர் டெக்ஸ்ட்ல நீங்க கொடுங்க. I am deleting it now. இதுல ஏதோ போஸ்ட் எழுதிருக்காங்களான்னு பார்ப்போமா? Let us see what post they have written. What is Chronos machine learning அப்படி சொல்லி ஒருத்தர் லேர்னிங் ஃப்ரம் அப்படி சொல்லிட்டு yes written a post. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிரியேட் போஸ்ட் இருக்கணும். இவர் வந்து உள்ள எதுவும் கொடுக்கல, பட் நீங்க இதை பத்தின ஆர்டிகல், டீடைல் ஆர்டிகல் எல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்டேட் பேங்கோட is it possible to convert an existing SBI savings to an SBI salary package? இது போட்டுட்டு கீழே he has given a video link. கரெக்டா யூடியூபோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இன்னொன்னு இருந்தது. So what is jump deposit scam and how can one avoid it? இது கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, சைபர் கிரைம் அதுக்கும் போது கோ டு ப்ரொஃபைல்ல சொல்லிட்டு எஸ்பிஐயோட இதுக்குதான் போகுது. ஸோ இங்க வந்தவங்க நேச்சுரலாவே சைபர் கிரைம் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ யூடியூபோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வே நீங்க யூடியூபோட லிங்க் வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டு நீங்க இதுல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் naturally you insert your link in a create post. சரியா? இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க எப்படி கொடுக்கிறது? நெக்ஸ்ட் என்னது? add a question. we are not going to insert any link. கொஸ்டின்ல எந்த லிங்க்குமே இன்சர்ட் பண்ணாதீங்க, அப்படியே delete பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் you have to answer. ஓகே, நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், search digital marketing. So again, digital marketing, இதெல்லாம் digital marketing topics. Okay, so here I am going to say, இப்போ அதுங்க 4 million followers அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது யாரை போஸ்ட் போடுறாங்க இல்ல கொஸ்டின் ஆட் பண்றாங்கன்னா யூ கேன்
கெட் பண்ணி இப்போ யாராவது போஸ்ட் போடும் கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம். இப்போ இங்க ரீடுன்னு இருக்கு. ரீடுனா வந்து அவங்க போட்டுக்கிற போஸ்ட்டை நீங்க ரீட் பண்ணலாம். ஸோ விச் டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இஃப் ஐ ஹேட் டு பிக் ஒன்னு சொல்லிட்டு he is giving an explanation. நீங்க இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் ஆட் பண்ணலாம், இல்ல ஒரு ஆன்சர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் ஆட் பண்ணும்போது சேம் வே இப்ப நான் வந்து அங்க அந்த அதே தான் காப்பி பண்ணியிருக்கேன். இது நம்ம லிங்க் வேற ட்ரைனிங் இருக்கு கோர்ஸ். அது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு அதே பண்ணி நான் கொடுத்துடலாம். மறுபடியும் delete பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் வேணுறத delete பண்ண இல்ல, என்ன பேன் பண்ணிடுவாங்கன்னு delete பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க அவர் போட்டிருக்கிறதுல நீங்க ஏதாவது வேல்யூ அடிஷன் கொடுக்கணும், இல்ல அவர் சொன்னதுல ஏதாவது சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா தென் யூ கேன் ஆட். அது கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை பத்தின ஒரு நல்ல ரைட் அப் நான் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பிளாகோட இங்க வரும். ஓகே, அண்ட் கிவ் போஸ்ட். பாத்தீங்களா அந்த போஸ்டிங் இருக்கு. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணா நம்ம பேஜுக்கு தான். Okay, so this is how you have to organically, you can add a question. அதாவது ஒரு ஃபாரம்ல போனீங்கன்னா you can create a post, add a question, or you can ask a question, you can answer a question. So நீங்க எதுல சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ அதுல போய் நீங்க ஆன்சர் பண்ணணும். பேக்லிங்க் எடுக்கணுன்றதுக்காக அவன் ஜியாலஜிக்கல் இதை பத்தி அவன் கேட்டிருப்பான், அதுல போய் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி அந்த ஃபாரம் எல்லாம் பார்த்துட்டு அதில் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க இனிஷியலி தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க, தெரியலன்னா ஆன்சர் பண்ணாதீங்க. இப்போ இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் டோன்ட் பேஸ்ட் எனி லிங்க். ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிபிஎல் ஆட் பண்ணி நீட்டாக ஒரு 2-3 போஸ்ட் போடுங்க. தென் ஸ்டார்ட் ஆன்சரிங். ஒரு வாரத்துக்கு ஒரு கொஸ்டின் கேளுங்க, இல்லை ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ண முடிஞ்சா கண்டக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தென் அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும். ஓ இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து உங்க வெப்சைட்ல பிளாக் எழுதி from here you can redirect people to there. Got it? So this is how you have to do it in Quora. Now coming to Reddit. Reddit to same தான், it is similar. மூணு தான். You have to create post, you have to add question, and you have to answer the question. எதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மால் பிசினஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே நான் வந்து என்னோட பயோ மாதிரி கொடுத்துருக்கேன், வெப் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்க நம்ம ப்ரொஃபைல் அப்டேட், சோஷியல் லிங்க் இருக்கு, about description. No.
நான் இந்த மாதிரி ஒரு பர்சனல் பார்த்தேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமா ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு இதுல ஃபேமஸ் ஆகி நியூஸ் கவரேஜ் அளவுக்குலாம் போய் பெரிய 2-3 months நல்லா credibility இருக்கு. இங்க நமக்கு இது இருக்கு. ம். ஓகே. சரி. வெப்சைட்டோட இது வந்து இதுல கொடுத்துருக்காங்க. வெப்சைட் எங்க தெரியுது? ப்ரொஃபைல். இது description ல போட்டு இல்ல இங்க கொடுத்தாச்சு. லிங்க் அதெல்லாம் கொடுத்தாச்சு. ப்ரொஃபைல் சோஷியல் லிங்க் இல்ல கீழே வெப்சைட் இருக்கும். சேவ் ஆகலையா? வேலிடி வரலையா? https :// இதே மாதிரி தான் வந்துச்சு. add up to 5 links to display on your profile. சரி. சர்வர் சேவ் மாட்டேங்குது. நீங்க இதுல வச்சிருக்கீங்களா? ரெடிட் குவார கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஸோ இது கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ணுங்க. இங்க வந்து again we have create. இங்க போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அத டெக்ஸ்ட் டைட்டில் கொடுத்து இங்க நீங்க வந்து you can add the link here itself. லிங்க் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இமேஜ் அண்ட் வீடியோஸ் மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஏதோ உங்களோட பிளாகோட டைட்டில் போட்டு லிங்காவும் நீங்க கொடுத்துக்கலாம். இது ஒரு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து இது சூஸ் பண்ணும்போது யூ கேன் ஒன்லி போஸ்டர் டெக்ஸ்ட் அண்ட் இங்க வந்து ஏஎம்என் இருக்கும். அதாவது ஆஸ்க் மீ எனிதிங். ஓகே, இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க டைட்டில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நீங்க போடலாம். ஆஸ்க் மீ எனிதிங். ஸோ இந்த கெனோர் யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஐ எம் டிஜிட்டல் மார்க்கெட்டர், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இந்த மாதிரி போட்டோ எடுத்து நீங்க போடணும். ஆஸ்க் மீ எனிதிங். அதாவது இந்த ட்விட்டர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு 1 ஹவருக்கு நான் ஆன்லைன் இருப்பேன், நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஸோ இங்க வந்து இந்த எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூ கேன் போஸ்ட் இட். அதுல கூட உங்களை மாதிரி எப்படி அழகாகிறது. ஓகே, ஸோ இங்க வந்து யூ கேன் போஸ்ட் கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பண்ணாதீங்க, இட் ஒன்ட் அலோவ் யூ. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி யூ கேன், இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கம்யூனிட்டி ஆட் பண்ணி யூ கேன் இன்வைட் பீப்புள். ரெடிட் த்ரெட் தான்.
இன்னொரு இன்னமும் comes last பண்ணி இன்னொரு இது காமிச்சாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கொடுக்குறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்னா அது ரிலேட்டடா என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாமே இங்க வரும். ஓகே, ஸோ விச் இஸ் த பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன், லுக்கிங் ஃபார் அ ரிலையபிள் மென்டர், கோர்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் டெப்த். இங்க நீங்க போய் யூ கேன் இப்பவே நீங்க போய் அதான் ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் ப்ரொஃபைல். என்னன்னு சொல்லி நீங்க ப்ரொஃபைல் கொடுத்தா வந்து என்ன எந்த நம்பிக்கையில அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க? ப்ரொஃபைல் ஃபுல்லா கிரியேட் பண்ணி ஷோ சம் ஆக்டிவிட்டி. கொஞ்சம் ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்க லைவ் அதுல இருந்து தென் யூ ப்ரோமோட் யுவர் செல்ஃப். ஸோ இங்க போய் நீங்க go there, இங்க ஜாயின் த கான்வர்சேஷன். இல்லைன்னா இங்க லிங்க் கொடுக்க முடியாது. தென் யூ ஹாவ் டு அந்த மெத்தட் தான், அந்த வேர்டு டு HTML கன்வெர்ட்டர்ல இருந்து அதை எடுத்துட்டு கொண்டு போய் இங்க காமிப்போம். இங்கேயுமே டோன்ட் ஜஸ்ட் லைக் தட் போஸ்ட் நாங்க கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் இந்த பேஜை கொண்டு போய் பாருங்க அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன கேட்டிருக்காரு. I have come across Google Digital Garage, HubSpot Academy, Meta, Blueprint, and few others, which is very basic. But I love to. அவர் வந்து இந்த ஃப்ரீயா இருக்கிறது நிறைய பார்த்திருக்காரு. பட் he need someone. Then what you can do is that நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினரா இருந்தா இல்ல இஃப் யூ ஆர் ப்ரோமோட்டிங் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர், இங்க நீங்க உங்க கம்பெனியை பத்தி நீங்க சொல்லாதீங்க. உங்க ட்ரெயினரை பத்தி தான் நீங்க சொல்லணும். ஆனா கேக்குறேன் ஐ நீட் அ மென்டார் அப்படின்னா வந்து he don't want a company. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீங்க வந்து இஃப் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒர்க்ல இருந்து இப்ப நீங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம், ஆனா என்னத்தான் நீங்க ப்ரோமோட் பண்றீங்கன்னா நீங்க என்னோட போர்ட்ஃபோலியோ தான் காமிப்பீங்க. அதுக்கு மென்ஷன் பண்ணலாமா? கம்பெனில நான் என்ன பண்ணலாம்? அத லிங்க்குக்கே நம்ம வந்து இந்த HTML கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். அப்ப அட்மென்ஷன் நீங்க போட்டா மென்ஷன் ஆகுறது அந்த நீங்க லிங்க்டினோட ப்ரொஃபைல் பேஜ் நீங்க எம்பெட் பண்ணி கொடுங்க. எத்தனை மணிக்கு ஒரு 11 o'clock வாங்க நான் வரேன். வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, ஸோ இங்க வந்து அது இதுவும் நேச்சுரலாவே அந்த பையனுக்கு ஓகே எங்க ட்ரெயினர் வந்து இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சர்டிபிகேஷன்லாம் முடிச்சிருக்காரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கான்டாக்ட் அஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து he is asking for a mentor. Here you can place the link. அவங்க வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்கன்னா வந்து இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல SEOல இந்த ஃபாரம் சப்மிஷன் பத்தி ஒரு டவுட் அப்படி நான் வந்து என் ட்ரெயினர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்க வந்து he is asking a query. ஸோ இதுல வேற என்ன கேட்கலாம், வேற என்ன கொஸ்டின் இருக்கு. which is the best free resource you have found for learning digital marketing. இங்க வந்து நீங்க வந்து என் ட்ரெயினரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன கேட்கறான், ஃப்ரீ ரிசோர்ஸ் கேட்கறான். உங்களுக்கு கூப்பிடும்போது 30,000 கேட்டா நான் ஃப்ரீ தானே கேட்டேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ கேனாட் ஃபோர்ஸ் இன் தட். இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸே கொடுத்திருந்தாலும் நீங்க ஆன்லைன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆன்லைன் இது கொடுத்துட்டு கீழே நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா நீங்க டைரக்டா போனீங்கன்னா தான் யூ கேன் கெட் இன் டச் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூ கேன் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல வராது. ஸோ வாட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இஸ் தட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ் ஃபார் யூ. அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தென் யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. அந்த மாதிரி கொடுக்கலாம். கிளியர்? So this is how you have to play around in Reddit and Quora. ரொம்ப fragile ஆன சைட்ஸ் இது. அதாவது நீங்க போய் டைரக்டர் சப்மிஷன் பண்ற மாதிரி நீங்க போயிட்டு லிங்கா போட்டு தள்ள தேவையில்லை. நேச்சுரலி அது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு லிங்கே போடாதீங்க. இன்னைக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் நீங்க பண்ணிக்கீங்க, ப்ரொஃபைல் கிரியேஷன் நீங்க பண்ணிக்கீங்க. இங்க கண்ட இடத்துல போய் சும்மா லிங்கா போட்டுட்டு இருக்காதீங்க. அங்க போய் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு இது வரைக்கும் நீங்க ஒரு 50% கோர்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் அதுல தெரியும், அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு ரைட் நீங்க உங்க வேர்ட்ஸ்ல நீங்க இது பார்த்துட்டு ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டு அது கரெக்டான ஒரு செக் பண்ணிட்டு அதை ரீஃப்ரேஸ் பண்ணி வேணா நீங்க நடுவில் 2-3 தப்பு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கிராமட்டிக்கல் எரர் இருந்தாதான் அது ஒரிஜினல்.
காக்கா வந்து கொத்தனாதான் அந்த பழம் ஆர்கானிக். ஸோ அதனால வந்து உங்க ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்ல இங்க யாருக்குமே தேவையில்லை. ஆமா, நீங்க காப்பாத்து. ஏதோ ஒண்ணு கொத்துதுல. Which digital marketing skill gave you the biggest career boost? இது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. So first go through all the questions what they are asking. இது நீங்க பார்த்தாவே ஓகே, நான் எப்படி பிளாக் எழுதணும்ன்ற அந்த டாபிக்ஸ் நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல, இங்க இருந்து எடுத்தாவே எனது ரியல் டைம் கொஸ்டின்ஸ். கிளியர்? Yes, sir. ஸோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, Quora and Redditல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் இதுக்கு 2 கம்யூனிட்டி, அதுல மட்டும் ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் போஸ்ட் என்ன, ஆட் கொஸ்டின் என்ன, அப்புறம் வந்து எப்படி போய் ஆன்சர் பண்றது, வேர்ட் டு HTML கன்வெர்ட்டர், அது மட்டும் ஜஸ்ட் பாருங்க. வேற எதுவும் போய் எங்கேயும் வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, லிங்க் வந்து அந்த பாக்ஸ்ல நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, அதுவே ஹைப்பர் லிங்க் மாதிரி காமிக்கும். அவ்வளவுதான். அது ஒரு தடவை பார்த்தா போதும், போஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ஸ் யூர் நியூ யூசர், இமீடியட்டா பேன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட Quora-ஓட ஒரு base support இருக்கு. வேணா யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ணீங்க. ஆனா ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது உங்களோட இப்ப இருக்கிற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் பிளே அரவுண்ட் பண்றதுக்கு வேணா நீங்க அதை யூஸ் பண்ணீங்க. சரி, நான் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார், எனக்கு இது ரெகுலரா லெட்டர்ஸ் நியூஸ் லெட்டர்ஸ் வருது. நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், லைக் நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிகிள் எழுதிருப்பீங்க, கீழே they would கமெண்ட் மூலமா எடுத்துட்டு போவாங்கன்ட்டு. அது நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. பட் எப்படி அது எடுப்பாங்க அப்படின்னா, இது மேக்ஸிமம் எங்க நடக்கும்னா பிளாகர் இருக்கு இல்லையா, பிளாகர்ல நீங்க போடுற ஆர்டிகல் இது வந்து blogspot.com தான் இருக்கும். ஓகே, கீழே நீங்க வந்தீங்கன்னா இங்க கமெண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இங்க நானே நிறைய போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த இது வந்து வேற, இது என்னோட காம்படிட்டர் போட்டுருக்கிறது. சரியா, இங்க வந்து ஹே நைஸ் பிளாக், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எல்லாம் போட்டுட்டு இங்க வந்து லிங்க் வச்சிருப்போம் பாரு, ப்ரோ பிளஸ் லாஜிக்ஸ் அப்படின்ட்டு. சரியா, இப்போ நம்ம இங்க வேற நான் போட்டிருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சச் a valuable content for those interested in skill building you can visit my site Exploraticore. அது எப்படி பண்ணணும்னா, இங்க என்டர் கமெண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த வேர்டுல இருக்கிறத பேஸ்ட் பண்ணோமா, இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கிறத பேஸ்ட் பண்ணணும். HTML தான் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஐ வில் ஷோ யூ. இங்க என்ன போட்டிருக்கேன், ஹே நைஸ் பிளாக் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எல்லாம் போட்டுட்டு இங்க ஆரம்பிக்க பாருங்க HTML டேக். ஓகே, இது என்ன போட்டிருக்கேன்னா ahrefன்னு கொடுத்துட்டு URL கொடுத்துருக்கேன். இது நீங்க கொடுக்கலாம் தேவையில்லை. இது வந்து நீங்க இங்க பாருங்க, word to HTML, இங்க blog do visit my blog here பின்னாடி தானே நம்ம அந்த வெப்சைட் URL ஆட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, ahref URL கொடுத்துருக்கு, blog here. ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்கா போடும். நீங்க எதுவும் டைப் எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, எதுவும் மனப்பாடமும் பண்ண தேவையில்லை. இங்க வந்து எப்படி கொடுத்துருக்கு, இது URL. அப்போ பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன் கோயம்புத்தூருக்கு பின்னாடி இந்த URL இருக்கணும். பிரேக் இங்க எது வருது, and I am coming here and pasting it and publish. Your comment has been published. No, 23rd April. Okay, so here on the we have got a backlink, Exploraticore. பண்ணலாமே, நீங்க இங்கே க்ளோஸ் பண்றேன். இங்க நீங்க என்கிட்ட எப்படி வேணா கொடுக்கலாம்.
நீங்க ஜென்ரிக்கா கொடுக்கலாம், இல்ல அப்படியே நேக்கட் யூஆர்எல் போடணும், நேக்கட் யூஆர்எல் போட்டுக்கலாம். whichever way you can. இது நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா இதே ஒரு இதா பண்ண வேணாம்னு சொல்றேன். பட் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் சம்திங் லைக் திஸ், தேர் இஸ் a possibility you can take it. நீங்க நிறைய பேர் பண்ணீங்கன்னா உங்களே நிறைய பேர் அப்படி பண்ணுவீங்க. இது மேக்ஸிமம் பிளாகர்ல தான் உங்களுக்கு இருக்கு. நான் சொன்னல சபரிமலை அக்கோமடேஷன்ல போய் எடுத்தாங்கன்ட்டு, அதெல்லாம் இந்த மாதிரி தான். ஸோ இந்த சைட்ஸ்ல வந்து யாராவது இப்போ உங்க வெப்சைட்லயே வேர்ட் ப்ரெஸ்ல என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம பிளாக் எழுதுறது கீழே அந்த கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட் நம்ம வந்து டிசேபிள், அது ஆட்டோமேட்டிக் டிசேபிள்டா தான் இருக்கும். இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரெஸ்ல நம்ம வெப்சைட் பண்ணும்போது என்னன்னா, நான் தான் பேனல் வச்சிருந்தேன். அப்ப இந்த ஒன் கமெண்ட் அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததா எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லையே, நமக்கு அமெரிக்காவில நல்லா கமெண்ட் பண்றாங்க நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அதுல இருந்து பேக்ல இருந்து எடுத்துட்டு இருந்தான். தெரியல, நம்ம நினைக்கிற நம்ம அவ்வளவு அழகான எழுதியிருக்கோம், இத்தனை பேர் பாராட்டுறாங்கன்ட்டு. ஸோ அப்பெல்லாம் வந்து வேர்ட் ப்ரெஸ் ஓப்பன்ல வச்சிருந்தது, வேர்ட் ப்ரெஸ் அது வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு. உங்க மாடரேஷனுக்கு வந்து நீங்க அப்ரூவ் பண்ணா பேஸ்ட் ஆகும், இல்லாட்டினா அது வந்து அதுவே ஸ்பேம்னு காமிக்குது, ஸ்பேம் அப்படி சொல்லி காமிக்கும். ஸோ இது வந்து திஸ் மெத்தட் டு டேக் அ பேக்லிங்க் ஃப்ரம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு எழுதி இருப்பான், அதுல போய் நம்ம பேக்லிங்க் எடுத்துட்டு வரலாம். இது தப்பான இடம் தப்பு கிடையாது, அப்படின்னா இது வந்து பேக்லிங்க் கவுண்ட்லேயே வந்துடக்கூடாது. பட் இது ஒரு ப்ரையாரிட்டியை கொடுத்து நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க ஏதாவது இஃப் யூ நீங்க காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்க எங்க இருந்து பேக்கிங் எடுத்திருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பாங்க, அறாம ஒரு 5 நிமிஷம் ஒன்னும் ஆகாது. என்ன சொல்றீங்க? ஸோ நீங்க காம்படிட்டிவ் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது, நாளைக்கு அந்த டாபிக் தான் பார்ப்போம். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஆர்டிகல் போட்டத லிங்க் நமக்கு இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது அவன் கமெண்ட் ஓப்பன்ல வச்சிருக்கா, மாடரேஷன்ல இல்ல, எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். அதுல வந்து அந்த கமெண்ட். ஸோ இங்க மெயினா இந்த பிளாகர்ல நீங்க போய் கமெண்ட் பண்ணும்போது நீங்க இந்த பக்கம் அந்த வேர்டுல போட்டீங்கல்ல, HTML டேக் தான் போடணும், வேர்ட்ல போட்டா எடுத்துக்காது. So you have to give only in HTML tag. ஃபேஸ்புக் கமெண்ட்ல உங்களுக்கு வரது பேக்லிங்க் கவுண்ட்லயே வராது, நீங்க அது போட்டுக்கலாம், டிராபிக் அது நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து இப்போ நான் ஒரு ரீல் போடுறேன், கீழே ஒருத்தர் வந்து ஒரு யூஆர்எல் போட்டேன்னா அது என்னால நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலன்னா ஓகே. யூடியூப்ல நீங்க பண்ணலாம். Sir, I'm having doubt, sir. இன்ஸ்டால பண்ண முடியாது, ஃபேஸ்புக்ல நீங்க பண்ணலாம், யூடியூப்ல பண்ணலாம்னு தோணுது. Sir, I'm having a doubt, sir. இதுக்கு முன்னாடி வந்துட்டு லிங்க் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு மேலேயே அந்த அவங்க போஸ்ட் போடுறவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லைக் அந்த ப்ரொஃபைல் நேம்க்கு கீழே ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க, அதுல பேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க சோர்ஸ் கொடுக்க இல்ல, ஏன்னா நானே எடுத்திருக்கேன். முன்னாடி நிறைய இருந்தது, அந்த லிங்க் வேணும்னா இதுல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ்ல போட்டு வெப்சைட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இல்ல நினைக்கிறப்போ எடுத்துட்டாங்க. இங்க லிங்க் லீவ் யூடியூப்னு வருது. ரொம்ப ஆடா இருக்குல்ல. இல்ல இப்ப வந்து லிங்கா பேஸ்ட் பண்ண அப்படியே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
யாருங்க என்னோட review? வரல. So அந்த HTML போட்டாதான் வருது. ஆனா ரொம்ப ஆடா இருக்குது பாக்குறது. முன்னாடி ஆனா வந்து இந்த லிங்க் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தது. பேக் லிங்க் தான் எடுக்கணும் பண்ண வேண்டியதான் வேற என்ன. comment பண்ணாங்க, edit பண்ணாங்க, delete பண்ணாங்க. சரி, இது மட்டும் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து இது அந்த ஹேரோ இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ப்ரெஸ் ரிலீஸ் யூ வில் நாட் கெட் ஈவன் a single வெப்சைட் ஃபார் ஃப்ரீ. அது எப்படின்னு ஒரு பார்க்கலாம். காம்படிட்டர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நாளையோட நம்மளோட SEO கான்செப்ட் சப்மிஷன்ஸ் வந்து முடியுது. மண்டே டியூஸ்டே சர்ச் கன்சோல். மண்டே டியூஸ்டே யாரும் லீவ் போடுறாதீங்க. சர்ச் கன்சோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே. Okay, so that's all for the day. Sneha, thank you. Monday கொஞ்சம் நேர்ல வர முடிஞ்சா வாங்க. Okay, sir. Sure.